உண்ணும் உடவால், உடுக்கின்ற உடையால், பேசுகின்ற பேச்சால், நடையால், உடையால், பாவனையால் அனைத்திலும் மாறுபட்ட நாடு இந்திய நாடு. மக்கள் வாழ்கின்ற நாடு நம் பாரத நாடு. பன்முகத்தன்மை உண்ட நாடு நம் இந்திய நாடு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வேற்றுமை ஒற்றுமை காண்கின்ற நாடு நம் இந்திய நாடு. ஆனால் இந்த நாட்டில் இந்திய அரசமைப்பு சிறுபான்மை சமயங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொழித்திணிப்பின் மூலம் இந்த நாட்டின் பாரம்பரிய மொழிகளை அளிக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசு சட்டங்களை நிறுத்தி சிறுபான்மை மதத்தின் சிதைக்கு நசுக்க நினைக்கின்றது. இந்த ஒன்றிய அரசு தங்களின் பொருளாதார தோல்வியை அரசின் தோல்வி மறைக்கவே ஒன்றிய அரசு மறைத்த மதத்தாலும் மொழியாலும் நாட்டு மக்களின் பாரம்பரிய உணர்வுகளை பொசுக்கி உரிமைகளை பறித்து பிரித்தால் நினைக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கையாக. ஆனால் மொழிக்கு மட்டுமல்லாமல் தமிழ் இனத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லாமல் சிறுபான்மையர் மட்டுமில்லாமல் ஒரு சிறு உயிருக்கும் தூங்கு நேர்ந்தாலும் சீறி எழுகின்ற உட்டுக்கிளைந்தவன் கைபோலங்க எடுக்கன் கலைமா என்கின்ற வல்லவன் குரலங்க சிங்க நிகர் தலைவர் நம்மளது உயிரினை மேலான தளபதி அவர்கள் இன்றைய தினம் கொண்டு வந்த இந்த தீர்மானம், இந்த வக்ஃபு எதற்காக கொண்டு வந்த தீர்மானத்தை நம்முடைய இஸ்லாமியர்கள் பாதிக்கின்ற அவரது உரிமைகளை நசுக்கின்ற வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தின் மனித மாண்புகளை காக்கும் பெருமை வாய்ந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 27/3/25 அன்று நம்முடைய மாண்பு முதல்வர் நிறைவேற்றினார்கள். ஆனால் மக்களின் இன்று நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் எதிர்வரும் வகையில் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக இதை மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாம் இதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் இதை முறையாக நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்படும் என்பது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழ்நாடே என்ற ஒட்டுமொத்த மாமன்ற உறுப்பினர்களெல்லாம் எதிர்க்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு தந்த நம்முடைய அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை முழுமையாக ஏற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் சார்பாக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.